ஆன்மீக அன்பு உறவுகளே, மயானகாளி மந்திராலயத்திலிருந்து பால்முனி சித்தன். இன்று ஆடி அமாவாசை. இந்த தினத்திலே நம்மளுடைய வருஷம் 365 நாட்களும் இலவச மாந்திரிகம் என்ற அடிப்படையிலே இன்று நாம் பார்க்க இருப்பது 365 நாளில் 7வது நாளாக காளி உபாசனை. நேற்று உங்களுக்கு மகா கணபதி சித்தம் காளி உபாசனையும், இன்னைக்கு காளி உபாசனையுமா உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு போட்டிருக்கேன். என்னோடய சிஷ்யமார்களும் பொதுமக்களும் பார்வையாளர்களும் மாந்திரிகர்கள், தாந்திரிகள், குறி சொல்பவர்கள், பொருளாதார ரீதியாக குருவிடம் சென்று பாடம் கற்க முடியாதவர்கள் எல்லாம் இந்த பதிவை தொடர்ந்து பார்த்து கொண்டு வாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்ற மக்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. தயவுசெய்து பொறுமையும் சமாதானத்தோடு இந்த தாந்திரிக மாந்திரிக பரிகாரங்களை கற்றுக்கொள்ளுங்கள். ஆக காளி உபாசனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த காளி எந்திரம். இந்த காளி எந்திரத்தை வைத்து நீங்கள் அன்னை ஆதிசக்தியாக விளங்கக்கூடிய மகா காளி சித்தி செய்து இந்த அமாவாசை நன்னாளிலே பயன்பெறுமாறு உங்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இதற்கான மூல மந்திரம் பார்த்துக்குங்க. ஹரி ஓம் சூலி கபாலி நீலி நீலகண்டி காளி காலாஸ்திரி அம்மா தாயே ஆங்கார சக்தி சாமுண்டி சத்திரகாளி சூலி கபாலி வரசாமுண்டி வா வா பத்திரகாளி வா வா சர்வபூத பிரேத பிசாசுகளும் வஞ்சின சூனியத்தையும் எரி எரி சுடு சுடு உச்சாடு உச்சாடு ஓம் பட் ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை 1008 ஒரு விதமாக 48 நாள் என்பது ஒரு மண்டலம். இந்த ஒரு மண்டலம் என்பதை 12 நட்சத்திரம், 27 நட்சத்திரம், 12 ராசி, 9 நவக்கோள்கள் என்ற அடிப்படையிலே ஒரு மண்டலமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த ஒரு மண்டலத்திலும் இந்த 48 நாட்களிலும் 1008 ஒரு வீதம் தினம் காலை மாலை என்று நீங்கள் இந்த எந்திரத்தை வரைந்து சுத்தி செய்து நீங்கள் உருவேற்றி வந்தீர்களானால் அன்னை காளியினுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைக்கும். வெள்ளி தகட்டில் இதை வரைஞ்சி எலுமிச்சம்பழம் திருநீர் போட்டு தேய்ச்சி அலசி, பன்னீரில் அலசி, பாலில் அலசி, கோமியத்தில் அலசி, இந்த அஷ்டகந்தங்கள் பூசி காளியினுடைய மை என்று சொல்லக்கூடிய, யாரும் சொல்ல மாட்டான், காளிக்கு உகந்த மையாக இருக்கக்கூடிய எட்டிமை வைத்து அன்னைக்கு படையலிட்டு, படையல் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, அவல் பொரி, கடலை, தேங்காய், பழம், ஊதுபத்தி, பூவெல்லாம் அந்த சிகப்பு அரளி மாதிரி இருக்கிறதுல செவ்வரளி, அதை போடுங்க. போட்டு அன்னைக்கு தேவையானவற்றை எள்ளுருண்டை, சைவ முறை அசைவ முறை, நான் வெளியில் சொல்ல விரும்பலை, அந்த மாதிரி படையெல்லாம் போடுங்க. ரகசியமாக கேளுங்க. மது மாமிசம் உட்பட நீங்கள் வைக்கலாம். அன்னைக்கு இந்த காளி உபாசனை நடிப்பவர்கள் உடுத்த வேண்டிய உடை சிகப்பு அல்லது கருப்பு அல்லது கருநீலம் என்று உடுத்திக் கொள்ளுங்கள். தனி அறையை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். கோபம், தாபம், காமம், குரோதம், வஞ்சனை இதிலிருந்து விடுதலை பெற்று ஒழுக்கத்துடன் இந்த காளி உபாசனை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த அமாவாசை நன்னாள். நல்ல புத்தி உள்ள சிசியமாராக இருந்தால் இந்த பதிவை பார்த்த உடனே எடுத்து சுத்தபத்தமாக உள்ளவன் உடனே எடுத்து எந்திரம் வரைஞ்சி இன்றைக்கி உட்காந்துடலாம். இந்த அமாவாசையில், ஆடி அமாவாசையில் உட்காந்தா அடுத்த ஆடி அமாவாசை வர்றதுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு சித்தி அடைஞ்சி நல்ல நிலைமைக்கு வந்துடுவீங்க.
இதை நீங்கள் பயன்படுத்தினீர்களானால் சகல காரியங்களும் சித்தி செய்யலாம். குருவினுடைய கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் நிச்சயமாய் வாழலாம். அசகர்ம பிரியங்களை செய்யலாம். நினைத்ததை அடையலாம். சைவ படையல் போடுவதென்றால் ஆரம்ப காலத்திலே போடுங்கள். அதோடு 48 நாள் முடியும் தருவாயில் போடுங்கள். அதற்கிடையிலே தொடர்ந்து செய்யக்கூடிய தகுதி இருந்தாலும் செய்யுங்கள். உதிரபலி ரொம்ப முக்கியம். இது ரகசியமாக உள்ளது. இந்த ரகசியத்தை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அன்னை காளி மகாதேவிக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், வாசன திரவியங்கள், துணிகள், உடைகள், ஆபரணங்கள், நேரங்கள், காலங்கள், ஓரைகள் உங்களுக்கு வழங்கப்படும். என்னை குருவாகவும் நண்பனாகவும் தோழனாகவும் தகப்பனாகவும் நினைத்து கருதுகிற மக்கள் அனைவரும் நீடொழி வாழ்க. என்னுடைய சிஷ்யமாரெல்லாம் எனக்கு குருமார்களாகவே தோன்றுகின்றபடியினாலே, ஆகவே நீங்கள் எல்லோரும் மிக சிறந்த குருவாக மாற வேண்டும் என்று, இந்த பிரபஞ்ச சக்தியோடு இந்த பூமியிலே நீங்கள் மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று, கள்ளம் கவடமில்லாத உள்ளத்தோடு வாழ வேண்டும் என்று, வஞ்சனை இல்லாத உள்ளத்தோடு வாழ வேண்டும் என்று இந்த ஆடி அமாவாசையிலே உங்களை வாழ்த்தி இந்த காளி உபாசனையை நீங்கள் ஏறெடுக்க என் மனப்பூர்வமான ஆசீர்வாதத்துடன் உங்களுக்கு வழங்குகிறேன். இது நேரடி தீட்சை என்று கூட நீங்கள் கருதி கொள்ளலாம். இப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு இயந்திரத்தையும் மந்திரத்தையும் நான் உங்களுக்கு அளித்திருக்கிறேன். அறிவோம் சூழி கபாலி நீலி நீலகண்டி காளி காளாசிரி அம்மா தாயே ஆங்கார சக்தி கொண்டவளே சாமுண்டி பத்ரகாளி சூழி கபாலி வரசாமுண்டி வா வா பத்ரகாளி வா வா சர்வபூத பிரேத பிசாசுகளும் வஞ்சன சூனித்தியம் எரி எரி சுடு சுடு உச்சாடு ஓம் பட் சுவாகா. இதை விட என்ன வேணும்? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு தொடர்ந்து நன்மைகள் நான் நிறைய வழங்கப்படும். நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா தான் மற்ற மக்கள் இதை உணரப்படும். அதனால் நல்ல எண்ணத்தோடு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த பதிவு ரகசியமானது. நாளை எதிர்பாருங்கள். உங்களுக்கானது நிச்சயமாக 8ஆம் நாள் பயிற்சி உங்களுக்கு காத்திருக்கிறது. வாழ்க வளமுடன். சிவாய நம.